ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எங்கள் மாமா என்னை ரொம்ப வீடியோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்பே பண்ணுறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பாருன்னா தூங்கிட்டே கிடக்குறாங்க. என்ன எப்படி சொல்லணும் எனக்கு தெரியவே இல்லை. சொல்கிறது ஏங்க ஏங்க மாமா ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆர்த்தி கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் மாமாவுக்கு. பரவாயில்ல. மாமா பிஸியாக இருக்கீங்களா? உண்மையாவையா? சரி, கம்பைன் போடலாங்களா? டைம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சுங்க. கம்பைன் டைம், லன்ச் டைம் வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ டைமே ஆகி போயிடுச்சுங்க. கிளம்புறது இல்லைங்க, செல் பார்க்குறாங்க. ரொம்ப பிஸியாக இருக்காங்க மாமா. அங்கே பாருங்கள், எங்கள் மாமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் பையன் ஸ்கூல் போயிட்டாங்க. அம்மா சோறு சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி தூங்குறாங்க. எங்கள் பூனைக்குட்டி சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. அப்புறம் என்ன சொல்ல எனக்கு தெரியாது. அவ்வளோலாம் பேச தெரியாதுங்க. கொஞ்சம் தான் பேசுங்க தமிழ். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தமிழ் பையனுக்கு கல்யாணம் பண்ணிடுச்சுங்க. எங்கள் மாமா நல்ல மாமா, அழகான மாமா. ஒரு மாமா ஐயோ ரொம்பலாம் தூக்கக்கூடாது. அடுத்த செகண்ட் அவனுக்கே வீசிட்டு போயிடுவாங்க. அப்படி தானேங்க? எப்படி பார்க்குறாங்க பாரு செல்லு. என்னமோ அதுக்குள்ளே பேயை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க தெரியல. அந்த அளவுக்கு செல்லுக்குள்ளே போயிடுறாங்க. மாமா டுபாக்கூர் மாமா. ஐயோ டுபாக்கூர் வேறு சொன்னா மாமா வேறு கோச்சுக்குவாங்க. இங்கே பையன் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பேசணுங்க. பையன் வேறு இல்லைங்களா? ரொம்ப பையன் வருவா 3:45 வருவா ஸ்கூல்லேருந்து. இப்போது நாங்கள் கம்பெனிலேருந்து வந்தோங்க. சாப்பாடு டைம் முடிஞ்சிச்சுங்க. 12:30 1:30 வரைக்கும் டைம் இருக்குங்க. நாங்கள் பீஸ் ரேட்டர் செய்கிறோங்க. எப்போ வேணால் போல் எப்போ வேணால் வர்றாங்க. என்ன எங்கள் மாமா கம்பெனி தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. டைமுக்கு வரணும், டைமுக்கு போகணும் அப்படி சொல்லுவாங்க. நான் எங்கள் கம்பெனி அப்படியெல்லாம் இல்லைங்க. எங்கள் கம்பெனி அப்படி இருந்துச்சுன்னா ஏனாலலாம் அங்கே வேலை பார்க்க முடியாது. பையனுக்கு ஸ்கூல் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்கூல் கிளப்பிவிடணும். 5 மணிக்கு எழுந்திரிச்சு சோறாக்கணும், டீ வச்சு கொடுக்கணும் அம்மாவுக்கு மாமாவுக்கு. பையனுக்கு பால் காய்ச்சி கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் குளிக்க போகணும். குளிச்சுட்டு வந்து சோறு ஆக்கிட்டு பையனுக்கு கிளப்பிவிட்டு நான் குளிச்சுட்டு சாரி இந்த மாதிரி நான் கம்பெனி போகிறதுக்கு மணி 9 மணி ஆயிருங்க. அதனால் மாமா கூட தான் போகணுங்க. நடந்து போனால் இங்கேருந்து ரொம்ப டைம் ஆகுதுங்க. அதனால் நடந்துலாம் போகிறது இல்லைங்க. கூட்டிகிட்டு போவாங்க, விட்டுட்டு அதுக்குள்ளே அவசரம் சாப்பிடணும்மா. சாப்பிடாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதுக்குன்னு நம்ம செய்கிற வேலை அப்படித்தாங்க. அங்கே போய் உட்காந்து பேசி தைக்கிற சும்மாங்களா போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகணும். யாருன்னாங்க சரி, ஏதாச்சும் நம்ம வேலைக்கு போகணுன்னா சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக போகணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டைம் ஆகிடுச்சுங்க. பாய், மிஸ் யூ. இன்னைக்கு தான் அழகாக